ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்சரஸோட வழிபாடு எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஊர்வசி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வழிபாடு. இந்த பூஜை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் நிறைய காசு சம்பாதிக்கிறோம், ஆனால் கையில் எதுவும் தங்க மாட்டேங்குது. எங்ககிட்ட வந்து 1 கிராம் கோல்டு கூட கிடையாது, 1 கிராமில் சில்வர் கூட கிடையாது. நான் எப்படி நகை சேர்க்க போகிறேன்னு தெரியல, நான் இனிமேல் எப்படி பணம் சேர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர். அவங்க இந்த பூஜையை பண்ணலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, அவங்க இந்த பூஜையை பண்ணலாம். வேறு என்ன ரீசன்ஸ்க்காக இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பேர் வீட்டில் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க வந்து சண்டை வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு சண்டை தான் வருது, வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று பணப்பற்றாக்குறையாக இருக்கும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இன்டிமெசி இல்லாமல் இருக்கும், இன்டர்கோர்சஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும், தாம்பத்தியம். அதனால் அவங்க இதை பண்ணலாம். இது வந்து செக்ஷுவல் விஷயத்தை வந்து தூண்டக்கூடிய ஒரு பூஜை இது. ஸோ 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க பண்ண வேணாம், 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க பண்ணிக்கோங்க. குழந்தை வேணும் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணுங்கள். நான் சொல்கிற எல்லா பலன்களும் கிடைக்கும். அப்சரஸ் இருக்க இடத்துல சந்தோஷத்துக்கும் பணப்பற்றாக்குறைக்கும் சாப்பாடுக்கும் எப்போவுமே பஞ்சம் இருக்காது. யக்ஷினிக்கு இருக்க அதே சக்தி இவங்களுக்கு. திருச்சியில் இவங்களுக்காக கோயில் கூட இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், போனதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த பூஜையை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சுக்ர ஹோரையில் நீங்கள் யந்திரம் எழுதிக்கோங்க. யந்திரம் வந்து வெள்ளி தகட்டில் தான் எழுதணும். கொஞ்சம் பெரிய யந்திரமாகவே எழுதிக்கோங்க, இல்லை சின்னதாக எழுதினாலும் ஃபைன். அதுக்காக ரொம்ப சின்னதாக எழுதிடக்கூடாது, வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு எழுதணும். யந்திரத்துக்கு 3 வகையான அபிஷேகங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. சந்தனம், பால், பன்னீர், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு. யந்திரத்துக்கு மல்லிப்பூ தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த பூஜையில் வந்து மல்லிப்பூ, தாமரை தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த பூவையும் யூஸ் பண்ணிட வேண்டாம். பூஜை முடிஞ்ச பிறகு நீங்கள் டெய்லி ஒரு ரோஸ் வச்சுக்கலாம், ரெட் கலர் ரோஸ் இல்லை பன்னீர் ரோஸ் வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், அப்சரஸ்க்கு ஒரு புடவை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த புடவை வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம். இல்லை லேடிஸே பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புடவை எடுத்து அணிஞ்சிக்கலாம். ஆண் பெண் யார் வேணால் பண்ணிக்கலாம் இந்த பூஜை. 18 வயசு மேலே இருக்கவங்க மட்டும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பாதாம் மில்க் வைக்கணும். ஆனால் அந்த பாதாம் மில்கில் வந்து முந்திரி, பாதாம் நீங்கள் இடித்து போட்டு, பிஸ்தா, டேட்ஸ், இது அடுத்தது குங்குமப்பூ, இது 5த்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் தட்டி அது மேலே நீங்கள் ஆட் பண்ணணும். பால், சக்கரை போட்டு நீங்கள் பாதாம் மில்க் மாதிரி பண்ணி நீங்கள் வைக்கலாம். பாதாம் மில்க் பவுட்ரு விற்கிறாங்க இல்லையா, அதோட இந்த திங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வடை பாயசம் கண்டிப்பாக இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. எந்த வாழைப்பூ வடை, என்ன வடை உங்களுக்கு பிடிச்சிக்கோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த எந்திரத்தை எழுதுறீங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெஜிடேரியனாக சாப்பிட்டு முடிச்சிடணும். எந்திரம் எழுதுறதுக்கு 3 நாள் முன்னாடியிலேருந்து எப்போவுமே நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். அப்போ தான் அந்த எந்திரம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 21 நாள் இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணணும். முதல் நாள் மட்டும் வடை பாயசம் வச்சு பூஜை பண்ணால் ஃபைன். மிச்ச நாளில் நான் சொன்ன பார்த்தீங்களா, பாதாம் மில்கில் அந்த 5 பொருட்களும் கலந்து அதை மட்டும் டெய்லி நைவேத்தியம் வச்சு 21 நாள் இந்த பூஜை பண்ணி நீங்கள் இந்த பூஜையை முடித்தா போதும். அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு தட்டில் வந்து, நான் யக்ஷினியோட பூஜையில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு புடவை, பெண்கள் யூஸ் பண்ணுற அந்த பொட்டு, கண்ணாடி வளையல், பொட்டு நிறைய பேர் வைப்பாங்க, அடுத்தது மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி பெண்கள் யூஸ் பண்ணுற விஷயத்த, சீப்பு, அதெல்லாம் நீங்கள் வாங்கி அங்கே வைக்கலாம். அதோடு நீங்கள் வந்து புனுகும் அரகஜாவும் வைக்கிறதுன்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, ஒரு நல்ல அப்சரஸோட ஃபோட்டோ. இப்போலாம் கூகுள்லேயே நல்ல அழகான ஃபோட்டோ வருது, அதை போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு, புதுசாக 2 விளக்கு கண்டிப்பாக வாங்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 2 விளக்கோ இல்லை 1 விளக்கோ கண்டிப்பாக வெள்ளி விளக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஏன்னா வெள்ளி அப்படின்றது சுக்ரன், இதெல்லாம் சுக்ர கலாட்சம். ஸோ அதனால் நீங்கள் வெள்ளி விளக்கு தான் யூஸ் பண்ணணும் இந்த பூஜைக்கு. அப்படி இல்லை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா அகல் விளக்கு தான் பெஸ்ட்டு. வெள்ளி இல்லைனா அகல்.
அகல் விளக்கு இன்னும் பெஸ்ட்டு வெளியே விட. ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. 21 நாள் நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 வாட்டி இந்த மந்திரம் சொல்லணும். 21 நாள் ஈவினிங் டைமில் தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் 4 to 6. அப்படியும் இல்லை அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஒரு 8 மணிக்கு மேலே இந்த பூஜையை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த பூஜை. யந்திரம் மட்டும் எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. மந்திரத்தை நான் ஒரு வாட்டி சொல்லிடலாம். ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் லம் வம் ஊர்வசி அப்சரஸ் தேவி சஞ்சீவனி க்ளீம் க்ளீம் வசி வசி ஸ்வஹா. இதுதான் மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இம்மீடியட்டாக அப்சரஸை வந்து இருக்க இடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு மந்திரம். கனவுல வந்து உங்களுக்கு ஏதாவது பெண் அந்த மாதிரி வராங்க, நியூடிட்டியோட இல்லை செக்ஷுவலாக வராங்க அப்படின்னா உங்களோட செக்ஷுவல் கண்ட்ரோலை வந்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஏன்னா வீடியோ நான் ஈஸியாக போட்டுடலாம், அது நான் சொல்கிற மந்திரம் யந்திரம்லாம் நான் கொடுத்துடலாம். ஆனால் இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த மாதிரி போய் ஏதாவது கனவுல நீங்கள் ஒரு பொண்ணோடு இருக்க மாதிரி வந்துட்டிங்கன்னா நீங்களே ஒரு சில டைம் சூசைட் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகாமல் ஒரு தாயாக நினச்சி நீங்கள் வணங்குங்க. என்னோடய குடும்பத்தில் இருக்க கஷ்டம் போகணும், என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது, இன்னும் நான் ஒரு பட்டு புடவையோ ஒரு நகையோ எதுவும் சேர்க்கலை என் குழந்தைங்களுக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு வாகனம் வசதியோடு வாழணும், என் குழந்தைங்கள நான் நல்லா பார்த்துக்கணும், என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும், ஒரு தாயாக இருந்து நீங்கள் எனக்கு இந்த பூஜையை பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் வேண்டிங்கன்னா 101% பூஜை சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு தேவதைக்கிட்ட என்ன மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியம் மணி அடிக்குது. ஸோ அது மோகினி ஆகட்டும், அப்சரஸ் ஆகட்டும், யக்ஷினி ஆகட்டும். அதனால் இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு தாயாக மட்டும் நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணுங்கள். எல்லாரையும் நான் தவறு சொல்லலை, பட் ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டவங்களாம் உண்டு. மோகினியோட உடல் உறவு வச்சுக்கலாமா, யக்ஷினி அப்சரஸோடு வச்சுக்கலாமான்னு. இதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தைகள். அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்மளே மரணத்தை வந்து நம்மளே அழைச்சிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாமல் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க. உங்கள் குடும்பம் நற்பலன்கள் அடையணும், புது வீடு வாங்கணும்னு வேண்டிக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல திருமணம், நல்ல வரன் வரணும்னு வேண்டிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு தேவையான, இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கணுன்னா நீங்கள் இதெல்லாம் வேணா தான் நீங்கள் இருக்க முடியும். இதெல்லாம் வேண்டலைன்னா அப்புறம் சன்னியாசி மாதிரி ஒரு லைஃப் ஆகிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. புடவை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் டெய்லி ட்ரெஸ் யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து ஒயிட் தான். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒயிட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே மட்டும் தாமரை வாங்கி வச்சா போதும். மீதி நாள்லாம் மல்லிப்பூ மட்டும் யூஸ் பண்ணி அந்த யந்திரத்துக்கும் அந்த படத்துக்கும் இது வச்சுக்கோங்க, பூ போட்டுக்கோங்க. இப்போல்லாம் ரெய்சின் ஸ்டாச்சூஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கிது, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே அழகான பெண் பொம்மை எல்லாம் கிடைக்கிது. அப்படி வேணும்னாலும் ஆனால் உடையாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது உடஞ்சிருமோ அப்படின்ற பயம் இருந்தால் வாங்கவே வாங்காதீங்க. ஃபோட்டோவாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் அவங்கள தாயாக வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க. இது வந்து மார்வடிஸ் வீட்டிலலாம் பண்ணுற ஒரு பூஜா இது. ஸோ இதை நீங்கள் எல்லாருக்குமே அது நல்லா நடையட்டும்ன்றதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.